உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செலிபிரிட்டியா மனசுல நினைச்சுக்கோங்க. அது ஒரு ஆக்டரா இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்கலாம், இல்லனா ஒரு சிங்கரா கூட இருக்கலாம். சரி, இப்ப சொல்லுங்க, நாம ஏன் அவங்கள பத்தி இவ்ளோ ஆழமா யோசிக்கிறோம்? நம்ம அவங்கள பார்த்ததே இல்ல, அவங்களுக்கு நம்மள யாருன்னே தெரியாது. ஆனாலும் அவங்க கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் ரொம்ப உண்மையானது மாதிரி தோணுது. இந்த சைக்காலஜிக்கல் புதிரைய தான் நாம இன்னைக்கு அழுக்க போறோம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு மாதிரி இருக்குல்ல. நீங்க அவங்கள ஒரு தடவை கூட நேர்ல சந்திச்சதில்ல. ஏன் கோடிக்கணக்கான ரசிகர்கள்ல நீங்களும் ஒருத்தர்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க ஜெயிச்சா அது உங்க வெற்றியாட்டம், அவங்க தோத்தா அது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட வலி மாதிரி. ஏன் இப்படி மாறுது? இந்த பவர்ஃபுல்லான எமோஷனல் பாண்டிங் எங்கிருந்து வருது? வாங்க இதுக்கான முதல் துப்ப கண்டுபிடிப்போம். இந்த மொத்த கதைக்கும் பேஸ்மெண்ட்டே ஒரு நட்பு மாதிரி தெரியற, ஆனா நட்பே இல்லாத ஒரு மாயதான். சைக்காலஜில இத பாராசோஷியல் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஒன் வே ரோடு மாதிரி. உதாரணத்துக்கு, ஒரு செலிபிரிட்டி ஒரு இன்டர்வியூல தன்னோட கஷ்டங்களை பத்தி பேசுறாங்க. அதை கேட்கும்போது அவங்க உங்ககிட்ட தனியா பேசுற மாதிரி ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அதுதான் இந்த உறவோட ஆரம்ப புள்ளி. இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன், இன்னும் தெளிவா புரியும். ஒரு உண்மையான நட்புல நீங்க பேசுவீங்க, உங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க, அப்புறம் அவங்க பேசுவாங்க, நீங்க கேட்பீங்க. இது டூ வே. ஆனா இங்க நீங்க மட்டும்தான் கவனிப்பவர், அவங்க கவனிக்கப்படுபவர். இது கம்ப்ளீட்டா ஒரு ஒன் வே தான். ஆனா இங்க தான் அசல் ட்விஸ்ட் இருக்கு. உங்க மூளைக்கு அதுக்கு இந்த ரெண்டு உறவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பிரிக்க தெரியாது. அது ஸ்கிரீன்ல பாக்குற அந்த முகத்தை உங்க உண்மையான ஃப்ரெண்டு போலவே நினைச்சுக்கிட்டு அதே டோபமைன், அதே ஃபீலிங்ஸை ரிலீஸ் பண்ணும். இது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக். சரி, நம்ம மூளை ஏற்கனவே இந்த ஒன் வே லவ்வுக்கு ரெடியா இருக்குன்னா அதுல பெட்ரோலை ஊத்துனா என்ன ஆகும்? அந்த பெட்ரோல் தான் சோஷியல் மீடியா. முன்னெல்லாம் செலிபிரிட்டிஸ்னா வெள்ளித்திரையில மின்னுற நட்சத்திரங்கள். ஆனா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வந்ததுக்கப்புறம் அவங்க காலையில குடிக்கிற காஃபி, அவங்களோட மிட்நைட் தாட்ஸ், ஷூட்டிங்ல நடக்கிற ஃபன்னியான மொமெண்ட்ஸ்னு எல்லாத்தையும் நாம பார்க்கறோம். இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ் காட்சிகள் அவங்கள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உணர வைக்குது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு போஸ்ட்டுக்கு கமெண்ட் போடுறீங்க, அந்த செலிபிரிட்டி அதுக்கு ஒரு லைக் போடுறாங்க, இல்ல ஒரு எமோஜியை ரிப்ளை ஆத்துறாங்க. அந்த ஒரு செகண்டுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற தூரம் காணாம போயிடுது இல்லையா? அந்த டிஜிட்டல் அங்கீகாரம் ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் மாதிரி பவர்ஃபுல்லா மாறிடுது. இந்த நெருக்கமான ஃபீலிங், இது புதிரோட ஒரு பகுதி தான். அடுத்த பகுதி இன்னும் ஆழமானது. இது அவங்கள பத்தி இல்ல, நம்மள பத்தி. நம்ம வெறும் அந்த செலிபிரிட்டியை மட்டும் ரசிக்கிறதில்ல, அவங்க எதெல்லாம் குறிக்கிறாங்களோ அதையெல்லாம் விரும்புறோம். நம்ம அடைய நினைக்கிற வெற்றி, நம்ம ஆசைப்படுற தன்னம்பிக்கை, நமக்கு தேவையான சுதந்திரம், இது எல்லாத்தையும் அவங்க மேல நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம். அவங்களோட வாழ்க்கை நம்ம கனவுகளோட ஒரு பிரதிபலிப்பா மாறுது. இந்த கோட்டை விஷயத்த கரெக்டா சொல்லுது. அவங்க ஒரு அவார்டு வாங்கினா அது நமக்கே கிடைச்ச மாதிரி ஒரு பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஏன்னா அவங்களோட வெற்றி நம்ம கனவுகளும் சாத்தியம்தான் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. அந்த வெற்றிய நீங்க தனியா கொண்டாடுறதில்ல, உங்கள மாதிரியே ஃபீல் பண்ற லட்சக்கணக்கான பேரோட சேர்ந்து கொண்டாடுறீங்க. அப்போ நீங்க ஒரு ரசிகர் மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட அங்கமாகறீங்க. ஒரே ஆக்டரோட ஃபேன், ஒரே கிரிக்கெட் டீமோட சப்போர்ட்டர். இது ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட். உங்களுக்குள்ள ஒரு பொதுவான பாஷை இருக்கும், ஷேர்ட் ஜோக்ஸ் இருக்கும், ஒரு பொது எதிரி கூட இருக்கலாம். நம்மள மாதிரி இந்த உலகத்துல ஆளுங்க இருக்காங்கன்னு ஒரு ஆறுதலான உணர்வை இது கொடுக்குது. எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிய யாராச்சும் தப்பா பேசினா ஏன் அவ்வளோ கோவம் வருதுன்னு? ஏன்னா அந்த உறவு ஆழமாகும்போது அவங்களோட அடையாளம் உங்க அடையாளத்தோட கலந்துடுது. அவங்கள பாதுகாக்கிறது உங்களையே நீங்க பாதுகாத்துக்கிற மாதிரி ஆகிடுது. ஆனா இந்த ஆழமான பிணைப்பும் பாதுகாப்பும் ஒரு மெல்லிசான கோட்டு மேல நடக்கிற மாதிரி. ஒரு கட்டத்துல ஆரோக்கியமான ரசனை அபாயகரமான வெறியா மாற சான்ஸ் இருக்கு. அந்த எல்லையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க நமக்கு நாமே உண்மையா இருக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியை விட ஒரு செலிபிரிட்டியோட வாழ்க்கைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா? அவங்கள பத்தின ஒரு சின்ன விமர்சனம் உங்க ஒரு நாளையே வீணடிக்குதா? உங்க சொந்த கனவுகளை மறந்துட்டு அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க அந்த அபாயகரமான எல்லையே நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு வரிய கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மத்தவங்க கதையில ரொம்ப மூழ்கி போய் நம்மளோட சொந்த கதையோட பக்கத்தை போராட்ட மறந்துடக்கூடாது. சரி, இவ்ளோ சைக்கலாஜிக்கல் காரணங்களை பார்த்தாச்சு. இப்போ வாங்க அசல் பாயிண்ட்டுக்கு வருவோம். கேமராவை அந்த ஸ்டார்ஸ் கிட்ட இருந்து திருப்பி உங்க மேல வைப்போம். கடைசியில பார்த்தா இது செலிபிரிட்டிஸை பத்தின விஷயமே இல்ல. இது நம்மளோட அடிப்படை மனித தேவைகளை பத்தினது. நமக்கு மத்தவங்களோட கனெக்ட் பண்ணணும், வாழ்க்கையில முன்னேற இன்ஸ்பிரேஷன் வேணும், நாம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். செலிபிரிட்டிஸ் இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு ஈஸியான வழியா இருக்காங்க. இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். நீங்க எவ்வளோ பெரிய ரசிகரா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கதைகளை ஃபாலோ பண்ணாலும் சரி, கடைசியில நீங்க வாழ்ற உங்க சொந்த கதை தான் இந்த உலகத்திலே மிக முக்கியமான கதை.
இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், சுத்தி பாருங்க. செலிபிரிட்டிஸ் மேல இருக்கிற இந்த ஈடுபாடு ஜஸ்ட் ஒரு ஹார்ம்லெஸ் ஃபன்னு தானா, இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம சொந்த வாழ்க்கைய வாழ மறந்துட்டோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண செலிபிரிட்டி யாரு, ஏன் அப்படிங்கிற உங்க கதையை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ஒரு நல்ல டிஸ்கஷனை ஆரம்பிப்போம். இந்த அலசல உங்களை யோசிக்க வச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இன்னும் இது மாதிரி ஆழமான பகுப்பாய்வுகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.